நெல்லை பெருமாள்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் 65 வயதான முதியவர். இவர் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரி. 2 மாதத்துக்கு முன்பு இவரது மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. எதிர்முனையில் பேசிய நபர் தன்னை காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரி என அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். உங்களது ஆதார் கார்டு எண்ணை பயன்படுத்தி பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் அதனால் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாகவும் இதனால் வெளியூருக்கு செல்லக்கூடாது என்றும் இது குறித்து யாரிடமும் சொல்லக்கூடாது என்று கூறியிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ந்து போன அந்த முதியவர் இது குறித்து வெளியே யாரிடமும் சொல்லாமல் அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறார். பின்னர் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் முதியவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் அதிகாரிகளின் தோரணையில் பேசி தாங்கள் கூறும் வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்பினால் விசாரணை நடத்திவிட்டு உங்களுக்கும் அந்த முறைகேடுக்கும் தொடர்பு இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டு அந்த பணத்தை மீண்டும் அனுப்பிவிடுவதாக கூறியுள்ளனர். இதை உண்மை என நம்பிய ஓய்வு பெற்ற அதிகாரி அவர்கள் கூறிய வங்கி கணக்கிற்கு 15 லட்சம் ரூபாயை வங்கி மூலமாக பரிவர்த்தனை செய்திருக்கிறார். பணத்தை பெற்றுக்கொண்ட மர்ம நபர்கள் அதன் பிறகு தொடர்பை துண்டித்திருக்கிறார்கள். முதியவர் அவர்களை பலமுறை தொடர்பு கொள்ள முயன்றுள்ளார், ஆனால் முடியவில்லை. செல்போன் சுவிட்ச் ஆஃபிலேயே இருந்துள்ளது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஓய்வு பெற்ற அதிகாரி இது குறித்து நெல்லை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கினர். முதல் கட்டமாக ஓய்வு பெற்ற அதிகாரி அனுப்பிய 15 லட்சம் ரூபாய் பணம் தெலங்கானாவில் உள்ள ஒருவரது வங்கி கணக்கிற்கு சென்றிருப்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக நெல்லை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் தெலங்கானாவிற்கு சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில் கம்மம் மாவட்டத்தைச் சேர்ந்த 26 வயதான சித்தார்த்தா, இவரது தந்தை 65 வயதான சீனிவாஸ் ஆகியோரின் வங்கி கணக்கில் ஓய்வு பெற்ற அதிகாரி அனுப்பிய பணம் கிரெடிட் செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இருவரும் கமிஷன் பணத்திற்கு ஆசைப்பட்டு தங்களது வங்கி கணக்கை வாடகைக்கு விட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு தந்தையையும் மகனையும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த சாய் கிரண் என்ற 36 வயது இளைஞர் தொடர்பு கொண்டிருக்கிறார். இருவரின் ஆவணங்களையும் பயன்படுத்தி வங்கி கணக்கு ஓபன் செய்து கொடுத்தால் பணம் தருவதாக கூறியிருக்கிறார். பணத்திற்கு ஆசைப்பட்ட தந்தையும் மகனும் வங்கி கணக்கை திறந்து பாஸ்புக், ஏடிஎம் கார்டு, செக் புக் போன்றவற்றை சாய் கிரணிடம் கொடுத்திருக்கிறார்கள். அவர் கூறியது போலவே சமீபத்தில் இருவருக்கும் கமிஷன் பணம் கிடைத்திருக்கிறது. சித்தார்த்தா, சீனிவாஸ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நெல்லை மாநகர காவல்துறையினர் ஹைதராபாத்துக்கு சென்று செல்போன் சிக்னல் மூலம் சாய் கிரணை கைது செய்து நெல்லைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். யார் அவருடைய பாஸ், ஏஜென்ட்டாக இருந்து எத்தனை பேரிடம் வங்கி கணக்கை வாடகைக்கு வாங்கி இருக்கிறார், இதன் பின்னணியில் உள்ளவர்கள் யார் யார் போன்ற கேள்விகளுக்கு விடை தேடி விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.